குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மஸ்ஊலியத் பொறுப்பு. வணங்கிட்டா மார்க்கத்துல என் மனைவி இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, என் கணவர் இப்படித்தான் இருக்கணும், இருக்கக்கூடாது. உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையான்னு கணவன் கேட்கணும். உங்களே எனக்கு நம்பிக்கை, இப்லீஸ் எனக்கு நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் தான் இந்த சட்டத்தை போட்டிக்கிறான். இப்லீஸ் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரி என்று. அப்ப அல்லாஹ் மிகப்பெரிய எதிரி என்று சொல்றான்னா உங்களை கெடுத்துருவான். நீங்க நல்லவர் தான், உங்களை கெடுத்துருவான். அதனால அதுக்குள்ள நீங்க போறத நான் விரும்பல. மகள்மார் விஷயத்துல, சகோதரிகள்மார் விஷயத்துல, மனைவிமார்கள் விஷயத்துல இதை கடைபிடிக்கும். அதே போல மனைவிமார்களும் கணவன்மார் விஷயத்துல, சகோதரர்கள்மார் விஷயத்துல, ஆண் பிள்ளைகள் விஷயத்துல, பெண் பிள்ளை விஷயத்துல இதை கடைபிடிக்கணும். கடைபிடிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் அடுத்த கட்டமா தான் இறுதி கட்டம் என்னன்னா, அந்த மாதிரியான இடங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு இஸ்லாம் நிறைய வழிகள் சொல்லுது. சட்டத்தை நீ பேணிட்டீங்கன்னா சட்டத்துக்கு அடிப்படை இல்லைங்க, அதுக்கு உள்ள நம்பிக்கை இருக்குது, அதை கெடுத்துக்கலப்பட. அங்கதான் இஸ்லாம் ட்ரஸ்ட பேசும். என்னன்னா உங்களுக்கு மனைவி மீது அவ்வளவு நம்பிக்கையாகி, நம்பிக்கையாகிற மனைவிய எத்தஹவ்வனுகும் ஒரு ஹதீஸ்ல வருது, நீங்க திடீர்னு பேத்து அவங்க ஏதாவது துரோகம் செய்யறாங்களான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி வேற ஊருக்கு பேத்து தான் வராதீங்க. எப்படி அவன் என்ன துரோகம் ஏதாவது செய்யறாவான்னு டெஸ்ட் பண்ற மாதிரி என்ன செய்வானா, வேற ஊர்ல இருந்து வரது திடீர்னு போய் அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது ஏதாவது சம்பவம் கண்டுபிடிக்கிறது. வேணாட்டா இந்த மாதிரி செய்ய வேண்டாம். நம்ம ஒரு கிளாஸ்ல பயான்ல சொல்றோம். ஒரு சகோதரிக்காரு அப்படின்னா அவங்க அநியாயம் செய்யறது விட்டு நான் பார்த்துட்டு இருக்கிறதான்னு கேட்டாரு. அவங்க ஒரு பாவம் செய்யறது மானக்கேடான செய்யறதை விட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா, நம்மளோட ஃப்ரீடத்துல நம்ம போறது விட்டுக்கு நம்ம வாரது போறது, அது என்ன அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோன்றதுக்காக வேண்டி நம்ம எப்படி போகக்கூடாது, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் போகணும்னா அப்ப அவங்க துரோகம் செய்யறதை நம்ம பார்த்துட்டு இருக்கிற மாதிரி என்று. இது அதெல்லாம் பிரச்சனை. உங்களுக்கு ஏற்கனவே அவங்க துரோகம் செய்யறதாக உங்களுக்கு இருந்தா உங்களுக்கு அந்த சந்தேகம் தான், நீங்க எப்பயும் தலாக் பண்ணிட்டு பேத்திருக்கணும். இது இஸ்லாம் சொல்றது நம்பி வாழ்றவனுக்கு ஏற்கனவே ஒரு ட்ரஸ்ட்ல வாழ்ந்துட்டு நம்பி அந்த நம்பிக்கையை கெடுத்துக்கின்றாத, அந்த நம்பிக்கையை கெடுக்கிற வேலைக்கு நீ பேத்துறாது. அப்ப நம்பிக்கையை கெடுக்கிற வேலை என்னன்னு சொன்னா, நம்பிக்கையை கெடுக்கிற வேலையை எங்களோட சமுதாயம் அண்ணுவா செய்யும். போன் தாங்க கோல் எடுக்கிறதுக்குன்றது, போனை எடுத்து வச்சுட்டு போறது, ஃபுல்லாக போகிறது, ஃபோட்டோ பார்க்குறது, அதை பார்க்குறது, வாட்ஸ்அப்பை பார்க்குறது, அது இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அவன்கிட்ட பச்சையை கண்டா அவருக்கு பிடிக்காதான் வணங்கிட்டான், பச்சையை நெசுக்கி பார்த்துருது வணங்கிட்டா. பச்சையாக இருந்தால் அது அவன்கிட்ட பொருள் அவன்கிட்ட பச்சையை நெசுக்கிறது, கிரீன் லைக்கிறது, நீயே அவரோட பொருளை பற்றி தான் எல்லாம் பார்த்து எல்லாம் முடிச்சிடுறது. கேட்டால் என்ன செய்யறது, என்ன அதாவது இந்த என் ஃப்ரெண்ட் தானே அதான் பார்த்தேன், அதில் ஏதாவது ஒரு தடவையில் இவனுக்கு சம்மந்தம் இல்லாமல் அல்லது இவனோட பிள்ளைகளோட சம்மந்தப்பட்ட அது ஏதோ ஒரு ஃபோட்டோ இன்னும் அப்படியே வச்சிடுறது, அப்படியே அவன்கிட்ட சொல்கிறல வச்சுட்டு அங்கே போய் என்ன செய்யறது தெரியுமா, எல்லா விஷயம் இருக்குது. நான் அப்படி நம்பினேன் தெரியுமா, ஏன் கெடுத்துக்கின்றாய், அவனுக்கு அந்த ரப்பு கடையில் உள்ள விஷயமாയിരിக்கும். சில வேலை நீ நினைச்ச மாதிரி இல்லாம அது இருக்கும், நீ நினைச்ச மாதிரி இல்லாம உனக்கு யார் அதுக்குள்ள போக சொன்னது. இப்ப அநியாயமா அவன்கிட்ட இருக்கக்கூடிய அவனுக்கு உனக்கு உலக ரீதியா உள்ள பிரயோசனங்கள், மார்க்க ரீதியா உள்ள பிரயோசனங்கள், குடும்ப ரீதியா எல்லா பிரயோசனம் உனக்கு என்ன செஞ்சிருப்ப டொட்டு கொடுத்துரும். இது மார்க்க ரீதியாக ஹராம், பிழை. அதாவது இருந்தாலும் பிழை. இதுல எப்படி தெரியுமா, இல்லேன்னு நீ நம்ப தேவையில்ல, நீ இருந்தாலும் எனக்கு உரிமை இல்லைன்னு இஸ்லாம் சொல்லுது, நீ ஏன் அதுக்குள்ள போனா. இதே மாதிரிதான் மனைவிட விஷயத்திலையும் இந்த மாதிரி நடந்து கொள்றது பிழை. என்ற அளவுக்கு உங்களுக்கு துரோகம் கெடுதி செய்யறா, பாவம் செய்யறா அப்படி என்று உங்களுக்கு விளங்கிச்சேன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய, அதை விசாரிச்சிருங்க. இல்லாத பெண் மீது சந்தேகம் வர நடவடிக்கைகளை செய்யக்கூடாது இஸ்லாம் சொல்லுது. அதான் அந்த இடத்துல இஸ்லாம் சொன்ன விஷயம். அதாவது போறோமா, வீட்டுக்கு போறோமா, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பேசிட்டு போறது. எங்களுக்கு இப்ப நம்ம போறோம், அந்த டைம்ல பார்த்து ஒரு ஆண் என்ன செய்யறாரு, வீட்டுல இருந்து வெளியே வராரு, மனசுக்குள்ள என்ன செய்யும், சில நேரத்துல செய்தா, எல்லா நேரத்துல சில நேரத்துல ஒரு வசுவாசம் என்ன சொல்ற, ஏற்கனவே 2-3 சொன்னாங்க அப்படி இந்த மாதிரி, அல்லது இவள் புரிஞ்சுணர்வு ரெண்டு பேர்ல கடந்த வரலாறு எல்லாம் பேசினான்னு வைங்களேன், அதோட இதை செய்தான் லிங்க் பண்ணிட்டு பேத்துருவான். போனா என்ன நடக்கும், கடைசியில இவர் மனசுக்குள்ள ஒரு வேதனையோட நொந்து கொண்டே என்ன செய்வாரு, வாழ்ந்து கண்டிருப்பாரு. ஏன்னா நான் கேட்டா தப்பா நினைச்சிருவா, கேட்காட்டி நிம்மதியா என்ன செய்யலாம் இருக்கலான்னு வந்துட்டு. இது தேவையா? அப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இப்பதான் வந்தது, இவர் வந்தாரு, உங்களை கேட்டாரு விளங்கிட்டா, அப்போ நீங்க வரவேண்டு சொல்லவான்னு கூட என்ன செய்யலாம், அவங்க பேசலாம், நம்மளும் முறையா நடந்து கொள்ளலாம். அப்ப அதை உடைக்க வானான்னு என்ன செய்ய ரசூலா ஒரு தடவை பள்ளியில இருந்து வராங்க, யாரோட சஃபியா ரதியல்லாஹு என்ன செய்யறாங்க, வராங்க, வந்தோடனே 2 பேர் கொஞ்சம் தூரமாகறாங்க. ரசூலா ரெஸ்ட்லிக்குமா இல்லைங்க, இன்னஹா சஃபியா, இது சஃபியான்றாங்க. அல்லாஹ் உங்களே சந்தேகப்படுவோம், சைத்தான் என்ன செய்யறான், உங்களே சந்தேகப்படும், நீங்க சந்தேகப்பட மாட்டீங்களா, சைத்தான் ரத்த நாளங்கள்ல எல்லாம் என்ன செய்யறான், ஓடிக்கொண்டு இருக்கிறான், சைத்தான் உங்களோட உள்ளத்துல எதுவும் போற்றுவான்னு நான் பயந்தேன்றான். அப்ப அந்த இடத்துல உடையாம ரசூலா என்ன செஞ்சாங்க, பாதுகாத்தாங்க. சில வேளை அப்ப சந்தேகப்பட மாட்டாங்க. இன்னும் 2 வருஷத்துக்கு ஒரு சம்பவம் நடக்கும், ரசூலா விட்டுருங்க வேற ஆளுச்சு அன்ட்டு நைட்டு சப்ஜெக்ட் ஈத்திகா இதுதானோ அப்படின்ட்டு ரைட்டா, ரசூலா அல்லாம யோசிக்கிறா, ஓ இதான் ஈத்திகாவோ, எங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஈத்திகாவோ, எது சம்பவத்தை கோர்த்துறது. இவரில் ஒரு பெருமை இருந்துன்னு வைங்களே, எனக்கு தூர வார விஷயம்லாம் நான் கெஸ் பண்ணிட வேண்டிய தற்பெருமை உள்ளவனா இருந்தா நல்லா கெஸ் பண்ணி விட்டுருவான். என்ன கிளியர், எனக்கு கேஸே கிளியர். என்னைய பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லிபிலிஸ் ரைட்டா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லப்படாது, இப்லீஸுக்கு தான் அல்ஹம்து. என்னது
தூர வார விஷயம் எனக்கு விளங்கிடும். முனாபிக் விளங்கிட்டா தூர வார விஷயம் எனக்கு விளங்கி பெருமை அடிச்சு அவனோட வாழ்க்கைக்குள்ள பூந்து ரசூல் அந்த இடத்துல நிப்பட்டுறாங்க. அது சைத்தான் உங்களோட உள்ளத்துல என்ன செய்யலாம் போட்டுடலாம்னு பயந்தாங்க. அங்க முடிச்சுட்டு போயிருந்தேன். அதுக்கு பிறகு அவன் சந்தேகப்படுறது வேற. அப்ப எங்கட கடமைகள்ல உண்டு, எங்கட நம்பிக்கையை வளர்க்கறதும் கடமைகள்ல உண்டு. நான் வேண்டிய செய்வேன், நீ கேட்டா நினைச்சா நான் என்ன செய்யணும்னு சொல்லக்கூடாது. அதே நேரம் இருக்கிற ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, உடைக்கிற வேலையை பார்க்க கூடாது. இது ஒரு பிள்ளைகள் இப்போ பார்த்தாலும் பிள்ளைகிட்ட போனை செக் பண்றது, இப்ப பார்த்தாலும் அவனோட லேப்டாப் செக் பண்றது. அவன் பழகுறான் எப்படி வாப்பாக்கு மறைக்கிறது. வணங்கிட்டா ஏன்னா அந்த செக் பண்ணி பாடு. அதனால எப்படி இது மட்டும் தான் பிள்ளைகளை ட்ரைனிங். நான் அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளைகளை ஃபுல்லா சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறது. என்னடா சூப்பர்வைஸ் பண்றேன்னா திடீர்னு போன் எடுத்து என்னது செக் பண்றது, என்னது ஹிஸ்டரியில் அவன் தட்டமாத்தத்துல உளுந்து அது இருந்து யார் பார்த்ததுடா, நம்மளோட கூட்டாளி ஒருத்தன் பார்த்தானோ அது பார்த்தானோ இவன் பெரட்டினானோன்னு அவன் தடுமாறி விளங்கிட்டா. வீட்டுல உள்ள நம்பிக்கையான ஒருத்தன் பார்த்துட்டு போய் தெரியுமா அவன்கிட்ட நம்பிக்கை இவரை எடுத்துக்கண்டு அவனை சூப்பர்வைஸ் பண்ற பேர்ல. அப்ப அடுத்த முறை அவன் என்ன யோசிக்கிறான், இது எப்படி மாத்துறது என்னதான் யோசிக்க அல்லாட பயத்தை ஏற்படுத்துறல. நம்ம என்ன செய்யணும், அவன்கிட்ட இருந்து செக் பண்ணணும். அதே நேரம் அல்லாட பயத்தை ஏற்படுத்தணும். என்னோட நீ இருக்க போறது கொஞ்சம் காலம் தான், ஒரு 15 வருஷம் 16 வருஷம் வைக்க போறேன். என்னை விட்டு போனவரும் உனக்கு எல்லா சுதந்திரம், நீ வேண்டிய பாவமும் என்ன செய்யலாம் உன்னை செய்யலாம். அப்ப நீ யாரை பயப்படணும், அல்லாஹ் பயப்பட. நான் உங்களே நம்புறேன் சரியா, உன்னே நான் என்ன செய்யறேன், என்ன நம்புறேன். நீ அல்லாஹ்வுக்கு பயந்து என்ன செய், இதை செயல்படும், மாத்திக்கோ. ஏதாவது தவறுகள் தான் மாத்திக்கோ. அல்லாஹ்ட்ட துஆ கேளு. தவறுகள் செஞ்சிட்டியா, செய்ய மாட்டான் இல்லையே, தவறுகள் செஞ்சுட்டு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளு. இப்படி அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உறவை வளர்க்காம இவருக்கும் அவருக்கு இடையில உறவை என்ன செய்யறது, வளர்க்கறது. வளர்த்துட்டு கெட்டு போயிட்டா பாத்தீங்களா இவ்வளவு நம்பினது, நீ எங்க நம்பினேன், நீ நம்பவே இல்லை, வளர்க்கிட்டா எவ்வளவு நம்பினேன். அப்ப பொறுப்பை செய்யல, பொறுப்புன்ற பேர்ல என்ன செய்யறா, கள்ளத்தனமா வாஷ் பண்ணி நிக்கிற வேலையை மட்டும் தான் என்ன செய்யறது, அதுல பார்த்தது நடந்ததா இல்லையா. இப்ப அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு என்ன செய்யறான்டா, உங்கள் மனைவி உங்களுக்கு சந்தேகமா இந்த எப்ப இன்ஸ்டால் பண்ணி போன்ல வச்சுக்கிட்டா, என்ன வாழ்க்கடா இது சரியா, இந்த எப்ப அதுல போட்டு ஃபாலோ பண்ணட்டா, இதுக்கே நான் ஃபாலோ பண்ணணும், இப்படி ஒரு ஃபாலோவிங் எனக்கு தேவையா, இப்ப எப்படி டெவலப் பண்றாரு பாருங்க. அதே போல நீங்க உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு துரோகம் செய்யறாரா, இந்த கண்டுபிடிக்கிறான் லொகேஷன் மேப் சரியா, என்ன இப்படி கண்டுபிடிக்கிறான்னு அதை உண்ட போடுறது. அதே போல பிள்ளைக்கு என்னது, பிள்ளையெல்லாம் வாட்ச் பண்றதுக்கு இது ஓகே, அதாவது பேரண்டல் சேஃப்டின்னு சொல்லி என்ன அதெல்லாம் ஓகே தான், அதை கொஞ்சம் வச்சுக்கலாம். பிள்ளைகள் அது இது அவங்களோட மற்ற பாதுகாப்புகள் இருக்குது, எங்க இருக்கிறாங்க, அவங்கள எடுத்துட்டாங்களா இல்லையா, அந்த விஷயங்களுக்காக வச்சுக்கலாம். அவன் என்னென்ன அணுவா செய்யறான்னு எடுத்துக்காக இது என்ன செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. 1-2 தடவை அல்லது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போறான், அவனை ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். இப்படியான விதிவிலக்கான நிகழ்வுகளை தவிர மற்றவைகள் நம்ம இந்த நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, உடைத்து விடக்கூடாது. உடைக்காம பாதுகாக்கணும். உடைக்காம பாதுகாக்கின்றது அவன் பிழை செய்யலன்னு அர்த்தம் இல்ல, அவன் பிழை செஞ்சது அல்லாஹ் என் பார்வைக்கு கொண்டு வரல, அது எனக்கு தேவையில்லை. என் பார்வைக்கு கொண்டு வராத வரைக்கும் அல்லாஹ் ஏற்படுத்திய உறவுதானே இந்த உலகத்துல. நசபெல்லாம் அவன் ஏற்படுத்தின நசபு நாளை மறுமையில இந்த நசபு இல்லாம போயிடும். பல அன்சாப பைனஹும் வலா யதசாஅலூன், அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான இதுவும் இல்லை, என விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். திருப்பி அல்லாஹ்வை ஏற்படுத்தினாதான் அது உறவு. எனவே இந்த விஷயத்துல மிக கவனமான ஒரு நடைமுறையை கொண்டு வரணும். ஆனா இது எவ்வளவுதான் தத்துவ ரீதியாக இதை நம்ம விளங்கப்படுத்தினாலும் சிலருடைய அதாவது அமைப்பு எப்படின்னா இதை எல்லாமே எமோஷனலா எடுத்துக்கொள்றவங்க வைப்பாங்க. அவங்களுக்கு இது வேலை செய்யாது. இந்த தலைப்பு ஏன் வேலை செய்யாது, நான் எப்ப எமோஷனலா எடுக்கிறவங்க தான். எப்படி நான் என் மனைவி அப்படின்னு அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல விளங்கிட்டா, எப்படி என் மகள் அந்த லிஸ்ட், எப்படி நான் என் ஹஸ்பண்ட் அப்படி நான் எப்படி நம்ம எனக்கு உசுறு மாறிட்டு அந்த நபர்கள் பயிற்சி தான் எடுக்கணும். நல்லாட்ட உள்ளத்தை குர்ஆனை ஓதி தொழுது இதை சரியா விளங்கிக்குள்ள பயிற்சி தான் எடுக்கணுமே தவிர அவங்களுக்கு ஒரு இடம் உண்டு இருக்குது, ஒரு டேமேஜ் ஆகிற இடம் உண்டு. அந்த இடத்துல இதெல்லாம் தேவைப்படும். அந்த இடத்துல நான் இது இப்படி பேத்திக்கலாம் இந்த மாதிரி நடத்திக்கலாம் அந்த மாதிரி நடத்திக்கலாம் அவைகள் எல்லாம் என்ன செய்யும் அங்க தேவைப்படும். எனவே பொறுப்பு பெண்களுடைய ஒழுக்க சப்ஜெக்ட் ஆண்களுடைய பொறுப்பு. அவன் நம்பிக்கை எப்படி இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருந்தாலும் நம்ம பொறுப்புல சரியா இருக்கணும். அதே நேரம் இருக்கிற நம்பிக்கை கெடுத்துக்கொள்ளாத முறையில வழிகளை நம்ம என்ன செய்யணும் வைத்துக் கொள்ள வேண்டும்.